இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற இந்த பிரச்சனை, இந்த கடந்து போகிற இந்த சூழ்நிலை, கர்த்தர் இந்த அக்கினியிலிருந்து உங்களை சீக்கிரமா வெளியே கொண்டு வருவார். ஆனா இந்த அக்கினியிலிருந்து நீங்க வெளியே வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன சுற்றுமோ, அது என் சால்வையை எரிச்சிருமோ, அது என் தலைமுறையை கருக பண்ணிருமோ, அதனுடைய ஸ்மெல் என் மேல வருமோ, இந்த பிரச்சனை எனக்கு கடைசி வரைக்கும் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து நீங்க வெளியே வரும்போது அதனுடைய வாசனை கூட உங்க மேல படாது. வாசனை கூட உங்க மேல படாது. இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க போனதை யாருமே கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். இந்த பிரச்சனை நிமித்தமாய் இழந்து போன அந்த சரீர பலத்தை கர்த்தர் மீண்டும் தருவார். அந்த உடம்ப ஆண்டவர் மீண்டும் தருவார். அந்த பர்சனாலிட்டி ஆண்டவர் மீண்டும் தருவார். ஆமென். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள், ஒரு சேதமும் இல்லாமல். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், 5 வருஷம் தாண்டி உங்களை செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சான்னு நீங்க சொன்னா கூட அவங்க நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டு நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துருவியா, இப்படி நடந்துருமா, அவங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனை என்னமோ பண்ணிருமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த பிரச்சனை என்ன இப்படி நஷ்டப்படுத்திரும், இது என் உடம்ப கெடுத்துரும், இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்து விட்டுரும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அந்த அக்கினியிலிருந்து, சோதனையிலிருந்து உன்னை நான் வெளியே எடுப்பேன். அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க போவீங்க, அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க போவீங்க. கர்த்தர் உங்களை கற்றுக் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு வைராக்கியமா மாற்றுவார். ஆனா அந்த பிரச்சனை உங்களை ஒன்றுமே செய்வது இல்லை. ஹல்லேலூயா. முடி கூட கருகுவதே இல்லை. அது ஒன்றும் பண்ணாது. இன்னைக்கு நீங்க சந்தித்திருக்கிற இந்த பிரச்சனை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்க இதிலிருந்து வெளியே வருவீங்க. ஆனா வெளியே வரும்போது என்ன இருக்காதுன்னா, ஒரு சேதமுமே இருக்காது. ஹல்லேலூயா.